அண்மைச் செய்தி. தேர்தல் பரப்புரையின் இறுதி நாளான இன்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கோவை சுகுணாபுரம் பகுதியில் இருந்து தனது பரப்புரையை துவங்கியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. 2026 தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான இறுதி பரப்புரை கட்டமானது நெருங்கியுள்ளது. அதாவது 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் இன்று இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. அவரை பொறுத்தளவு கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொறுப்பாளராகவும் 21 சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டம் முழுவதும் 3 மாவட்டங்களிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சட்டமன்ற வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் இன்று இறுதிக்கட்ட பரப்புரையை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைவு செய்கிறார். அதன் முதற்கட்டமாக கோவை சுகுணாபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருவதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் முக்கிய நிகழ்வாக கோவை மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர் மு ராஜேந்திரன் மேலும் திமுகவின் மாமன்றத்தில் நியமன குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வரும் 40 ஆண்டுகால திமுக பாரம்பரியத்தை கொண்ட மு ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்கள் முன்னிலையில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைந்துள்ளார். கழகத்தில் இணைந்தார். அவரும் தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட பரப்புரையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியுடன் இணைந்து இன்று இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருவதையும் நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக கூடாரம் கோவை மாவட்டத்தில் மொத்தமாக காலியாகி வந்து கொண்டிருப்பது திமுக தலைமையை மிகவும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இதற்கு முன்பாகவே செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 74வது வார்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற திமுக மாமன்ற உறுப்பினர் கழகத்தில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 91வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய மு ராஜேந்திரன் கழகத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தது அதிமுக தொண்டர்களிடையே மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த முன்னாள் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய 21 சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக பணியாற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தொண்டாமுத்தூர் தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த இறுதிக்கட்ட பரப்புரையானது சுகுணாபுரத்தில் துவங்கி தொண்டாமுத்தூர் உட்பட தேவராயபுரம், வேடப்பட்டி, நம்பியழகாம்பாளையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பரப்புரையை மக்களை நேரில் சந்தித்து இன்று பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அவர் குனியமுத்தூரில் மாலை தேர்தல் ஆணைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 6 மணிக்கு முன்பாக குனியமுத்தூர் பகுதியில் தனது இறுதி பரப்புரையை முடித்துக் கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் சிறப்பான முறையிலே இங்கே மக்கள் பணியும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் அந்த கழகத்துக்காக பணியாற்றி சிறந்த செயல் வீரருமான நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்ம ஊர் கவுன்சிலர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இன்றைக்கு இணைக்கிறார். அவரை நாம் அனைவர் சார்பாக அதிமுக சார்பாக, எடப்பாடி சார்பாக, என்னுடைய சார்பாக, நம்முடைய கோவை மாவட்ட அதிமுக சார்பாக, நம்முடைய சுகுணாபுரம் கிளை சார்பாக வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு என்ன முக்கியத்துவமோ கண்டிப்பாக அளிக்கப்படும். இன்னைக்கு சிறப்பான முறையில் நம்ம கழகத்தில் இணைந்து நம்ம செல்வராஜ் இருந்தாலும் சரி, செல்லப்பண்ணா இருந்தாலும் சரி, பகுதி செல்வராஜ், செல்வண்ணா, நம்ம மதன் எல்லாமே, நம்ம செந்தில், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசிட்டோம். எல்லாமே
நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீண்டும் இரட்டைகளை வெல்வது உறுதி, அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வருவது உறுதி. அனைவரும் இரட்டைகளை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கேட்டு இப்பதான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு தொகுதி முழுவதும் முடிக்க போறோம். நம்முடைய தம்பிகள்லாம் சகோதரர்கள்லாம் பைக் பேரில் வர்றீங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.